dash V5 of tab. ஓகேவா? ஓகேவா? ஓகே சார். ஓகே, நோட் பண்ணிக்கிங்க, நோட் பண்ணிக்கிங்க, வெரி இம்பார்ட்டன்ட். இதையும் நம்ம முக்கியமானதுதான் கொடுக்குறோம், அவ்வளவு ஈஸி கிடையாது இது. ஆல் ரைட், சேலமணி, இது எப்படி படிப்பீங்க? கண்டக்ட் content சொல்லுங்க. கான்டாக்ட் 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 சர்டிபிகேட் கான்டாக்ட் என்ன சொல்றது? இது கான்டாக்ட் சர்டிபிகேட்டா? கான்டாக்ட் கண்டக்ட் கண்டக்ட், content கண்டக்டர்னா கண்டக்டர், நடத்துனர். ஓகே, கண்டக்ட்னா கடத்துதல். கைட் பண்றாரு சொல்லலாமா? Guide. கண்டக்ட் பண்றாரு. இந்த கான்டாக்ட் என்ன? கான்டாக்ட் சர்டிபிகேட் பிஹேவியர், நடத்தை சான்றிதழ். behaviors ஒரே வார்த்தை தான். பாத்தீங்களா எப்படி வருது? பாத்தீங்களா? பிஹேவியர். கைடு, கண்டக்ட் பண்றது, லீடு, கண்டக்ட் பண்றாங்க. கண்டக்ட்னா ஒரு நிகழ்ச்சியை கண்டக்ட் பண்றது. Wow. பாருங்க, நம்ம நார்மலா நினைக்கிறோம் நம்ம இப்படி படிக்க கூடாது, அப்படிதான் படிக்கணும். சேலம் மணிக்கு இன்னொன்னு பார்க்கலாமா? இது என்ன சொல்றேன்னு பார்க்கலாமா? content Content. வந்து அவர்கிட்ட கண்டென்ட் இருக்குன்னு இந்தியால சொல்லுவோம், சரக்கு இருக்குன்னு. கண்டென்ட் இருக்கு, அவரு யூடியூப்ல போலாம், இன்ஸ்டாகிராம்ல போலாம். கான்டென்ட், கண்டென்ட் கான்டென்ட். பாருங்க. இந்த கான்னா உள்ள சரக்கு இருக்கு, இந்த கண்டென்ட்னா உள்ளடக்கம். என்னங்க எப்படி என்ன சொல்லுங்க? கான்டென்ட், 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 content content மேட்டர், வாட் எவர் தி வேர்ட் தி யூஸ். என்ன மேட்டர் இருக்குதுங்க. ஆனா கண்டென்ட்னா சாட்டிஸ்ஃபேக்ஷன் சொல்றது என்னன்னு. he is content தானுங்க, அவர் திருப்தியா இருக்காரு. he is content. he has content என்னங்க? ஆஹா, இது வேற. அவர்கிட்ட மேட்டர் இருக்கு, சரக்கு இருக்குது அவர்கிட்ட. he has content, he is content. இந்த கண்டென்ட் வந்து இந்த கண்டென்ட் வந்து திருப்தியா இருக்காரு. இந்த இது புரியுதுங்களா? வித்தியாசம் புரியுதுங்களா? நாளைக்கு வந்து கண்டென்ட் கொடுங்கன்னு கேட்டுற மாட்டீங்களா? நீங்க என்னிட்ட கேக்குறப்ப என்ன கேட்பீங்க? கான்டென்ட் வேணும். கான்டென்ட். ஆமா சார், யூடியூப்ல நீங்க சொல்லிருக்கீங்க சார், கான்டென்ட் தான் சார் சொல்லுங்க. ரைட் ரைட் content ரைட். கான்டென்ட், கண்டென்ட். நீங்க அந்த ஒரிஜினல் இங்கிலீஷ்காரங்க பேசுறப்ப நீங்க நிறைய யூடியூப்ல பார்க்கலாம், பக்காவா யூஸ் பண்ணுவாங்க, கான்டென்ட்பாங்க. நம்ம இந்தியன்ஸ் வந்து அது கண்டென்ட் எதுக்காக அப்படி சொல்றாங்கன்னு தெரியாது, ஆனா அப்படி பண்ணுவாங்க. அப்படி பண்ணிடக்கூடாது. கண்டென்ட், கான்டென்ட் அவங்க பேசுறதே உங்களுக்கு கண்டென்ட் தான் சார் படிச்சிருக்கோம். கான்டென்ட். நீங்க வந்து பாருங்க, இங்கிலீஷ் மூவில வந்து கான்டென்ட்பாங்க, தமிழ் படத்துல கண்டென்ட்ன்றாங்க, பிளம்பர்ங்கிற மாதிரி. இங்க தமிழ் மூவில கண்டென்ட்பாங்க. அப்படி சொல்லக்கூடாது. ஏன்னா அது எஸ்ஏஸ் ரைட் பண்றப்ப, சொல்லுங்க, எஸ்ஏஸ் ரைட் பண்றப்ப நம்ம கண்டென்ட் நீங்க கான்டென்ட்னு சொல்லி பாருங்க. நீங்க கான்டென்ட்னு சொல்லி பாருங்க, உங்களோட அந்த லெவலே வந்து தனியா தான் இருக்கும். எஸ் சார். சார் அப்புறம் தி டான் யூஸ் பண்ணுவோம்ல சார், அப்படின்னு சொல்லுங்க. கேள்விப்பட்டோம். தி சில பேர் டீன்னு யூஸ் பண்ணுவோம். இப்போ எது சார் கரெக்ட்? இன்னொரு வாட்டி சொல்லுங்க, என்ன இது சொல்றீங்க? என்ன கேள்வி? தி டிஹெச்இ யூஸ் கான்சனன்ட்க்கு முன்னாடி வவலுக்கு முன்னாடி யூஸ் பண்றது. அது வவலுக்கு முன்னாடி வந்து தி தாம்பாங்க. அமெரிக்கால என்ன பண்ணுவாங்க, எல்லாத்துக்கும் தே போட்டுருவாங்க. யூஎஸ்ல யூகேல வந்து தி தான் வந்து பண்ணுவாங்க. அதை பத்தி நீங்க எதுவும் பண்ண வேணாம். ஏஇஐஓல ஆரம்பிச்ச அதுக்காக இது பண்ணுவாங்க. அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. அது தி தான் போட்டாலும் அது ஓகே. ஏன்னா யூஎஸ்ல எல்லாத்துக்கும் தே போட்டுருவாங்க, தீன்னு வராது, அவங்க யூஸே பண்ண மாட்டாங்க. ஸோ அதுல இருக்கு. இப்ப பாருங்க, இது எப்படி படிப்பீங்க? டெசர்ட்னா என்னங்க? டெசர்ட்னா பாலைவனம். பாலைவனம் சார். ஃபுல் ஆஃப் சாண்ட். பாலைவனம் போலாமா? நோ வாட்டர். பாலைவனம் ஒண்ணு, டெசர்ட் சொல்லுங்க சார். சாப்பிடுறது. சாப்பிடுற டெசர்ட். அது வேற. அதையும் பார்த்துடலாமா? டெசர்ட், இந்த இதே டெசர்ட் வந்து இப்படியா
desert, desert. He deserted him. He deserted her. இப்படி போடுங்க. அவன் அவளை கைவிட்டான். கைவிடுறது இப்ப they desert, then desert. Desert him. அவர்கள் அவனை கைவிட்டார்கள், கைவிடுகிறார்கள். ஓகே, இது வந்து டிசர்ட்னா கிவ் அப், கைவிட்டது. எழுதிக்குங்க. இத வந்து எப்படி படிக்கணும்னா டிசர்ட்னு படிக்கணும். ரைட்டா? இத வந்து எப்படி படிக்கணுங்க? டெசர்ட். டெசர்ட்னா பாலைவனம். இது டிசர்ட். இப்ப பாருங்க அவங்க சொன்னது. வாவ், DESSERT. டிசர்ட்னா சாப்பிடுறப்ப அமெரிக்கால சாப்பிடுறதுக்கு முன்னாடி ஸ்வீட் சாப்பிடுவோம், இந்தியால சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் ஸ்வீட் சாப்பிடுவோம். பாத்தீங்களா? அப்படியே மாத்திடுவோம். அவங்க மாத்துவாங்க, நம்ம மாத்திடுவோம், அளவுக்கு மாத்துறாங்க. எது தப்பு ரைட் கிடையாது. அது ஸ்வீட் அவங்க முன்னாடியே சாப்பிடுவாங்க, நம்ம கடைசியா சாப்பிடுவோம். இப்ப பாக்கலாமா? அது வந்து டிசர்ட். இந்த டிசர்ட்ல ஒரு டிசர்ட் வரப்போகுது. இந்த டிசர்ட்ல ஒரு விஷயம், எந்த டிசர்ட் வரும்? கிவ் அப் டிசர்ட் இங்க வருமா? பாலைவன டெசர்ட் வருமா? இங்க பாருங்க, டிசர்ட். இது இந்த டிசர்ட் வந்து கிவ் அப். பாருங்க, நல்லா பாருங்க. இந்த டிசர்ட் வந்து ஸ்வீட். இப்ப பாருங்க, இது வந்து ஹோமோனிம். நல்லா பாத்துங்க, ஹோமோனிமா? இருங்க, ஹோமோனிம் இல்ல, ஹோமோன்னு சொல்லிட்டீங்களே, கீழே கொண்டு வரும். இது வந்து ஹோமோஃபோனா, ஒரே சவுண்டா இருக்கு. ஆனா அதுல இருந்து ஒரு வார்த்தை இங்க எடுத்து ஹோமோகிராஃபா மாத்திட்டாங்க பாருங்க. இத டெசர்ட்னு படிக்கணும். இத டிசர்ட். டெசர்ட், டிசர்ட். இந்த டிசர்ட் ரெண்டு ஒண்ணுதான். புரியுதா? வா, தேங்கப்பா. இந்த இதுவே இங்கிலீஷே நமக்கு வந்து கொஞ்சம் வேர்ட்ஸ்ல அவ்வளவு பண்றாங்க. பட் ஒரே வார்த்தையில இவ்வளவு, அது கொஞ்சம் ஓவரா தான் தெரியுது. இருந்தாலும் இதை நீங்க நோட் பண்ணிக்கீங்க. நாளைக்கு நான் கேட்கிறப்ப கரெக்டா சொல்லுங்க. ஆல்ரைட். இது ரொம்ப முக்கியமா ஒரு வார்த்தை இருக்குது, அடிக்கடி எல்லாரும் பண்ற ஒரு தப்பு. பாத்துக்கலாமா? இது எப்படி படிப்பீங்க? ரெஸ்யூம்னு ஒண்ணு, இன்னொன்னு இது மாதிரி வேலைக்கெல்லாம் அப்ளை பண்றப்போ ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ரெஸ்யூம் கொண்டு வந்திருக்கீங்களான்னு அவங்க கேட்க மாட்டாங்க. ரெஸ்யூமேவை கொண்டு வந்திருக்காங்களா பாருங்க, பயோடேட்டா. ரெஸ்யூம்னு என்னைக்கு படிச்சிடாதீங்க. இந்த ரெஸ்யூம் வந்து எகெயின் ஸ்டார்ட், திருப்பி ஆரம்பிங்க. ரெஸ்யூமே எடுத்துட்டு வந்திருக்கேன், ரெஸ்யூமே எடுத்துட்டு வந்திருக்கேன் சார், ஐ ஹவ் brought ரெஸ்யூமே அப்படின்னாலே உங்களோட வேல்யூ மேல போயிடும், உங்க வேல்யூவே மேல போயிடும். ஐ ஹவ் brought ரெஸ்யூம்னு சொல்லிட்டீங்கனால அவங்களுக்கு காத்து அவ்வளவுதான், அப்படியே டல் ஆயிடுவாங்க. ரெஸ்யூமே ரெண்டும் ஒரே ஸ்பெல்லிங், ஒரே இது. ரெஸ்யூமே, ஐ ஹவ் brought மை ரெஸ்யூமே, ஐ ஹவ் brought மை பயோடேட்டா, ஐ ஹவ் brought மை சிவி. நோட் பண்ணிக்கிங்க. சார் ஒரு டைம் ப்ரொனன்சியேஷன் மட்டும் சொல்லுங்க சார். ரெஸ்யூமே. பயோடேட்டாவுக்கு ரெஸ்யூமே சார். ஆமா, ஒரு ரெஸ்யூமேன்னு சொல்லுவோம் பயோடேட்டா. திருப்பி இது ஐ வாண்ட் டு ரெஸ்யூம் மை ஒர்க்னா என்னோட வேலையை திருப்பி ஆரம்பிக்கிறேன். ஐ வாண்ட் டு ரெஸ்யூம் மை ஒர்க். இது பாருங்க, ஐ வாண்ட் டு ரெஸ்யூம் மை ஒர்க். என்னுடைய வேலையை நான் மீண்டும் ஆரம்பிக்கிறேன். இங்க பாருங்க, I have brought my resume. அது நல்லா பாத்துக்கணும். நீங்க ஈஸி கிடையாது, நம்ம ஈஸி நினைக்க வேணாம். இது எப்படி படிப்பீங்க? சேலம் மணி இப்ப கன்சோல்னாக்கா, நான் வந்து கன்சோல் பண்றேன்னாக்கா ஆறுதல் அளிக்கிறேன். ஐ கன்சோல்கம்னா நான் அவனை வந்து அவனுக்கு ஏதோ ஒரு லாஸ் வந்துருச்சு, அவங்க வீட்டுக்கு போய் நான்
ஆறுதலா பேசுறேன். இப்ப பாருங்க கான்சோல் டேஷ்போர்ட் இருக்கு பாத்தீங்களா? கான்சோல் கேள்விப்பட்டிருக்கீங்களா? எலக்ட்ரானிக் கான்சோல் சொல்லுவாங்க. அந்த டேஷ்போர்டை வந்து கான்சோல் பாங்க. கான்சோல்ல போய் அந்த சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு வாங்க. கான்சோல் அது கன்சோல்ல படிக்க கூடாது. நீங்க போடுங்க டேஷ்போர்டு ஒரே கன்சோல்னு ஒண்ணு இருக்குல்லங்க சார், சொல்லுங்க. அந்த கன்சோல் பண்றதுக்குள்ளார அப்படின்னு சொல்லுவாங்க. பேனல் போர்டுங்களா சார்? இந்த பேனல் போர்டு அருமையா சொன்னாங்க, அருமையா சொன்னாங்க. சார் கன்சோல் மேம் சொன்னாங்களா கன்சோல் இருக்கு சார். இல்ல அவனை கன்சோல் பண்றதுன்னா ஆறுதல் அளிக்கிறதுங்கிறது ஒண்ணு. நீங்க சொல்ற அதே மீனிங் தான் அது. கன்சோல் பண்றதுன்னா அவனுக்கு வந்து அவனுக்கு ஒரு கஷ்டம் வந்துடுச்சு, அந்த கஷ்டத்துக்கு போய் அவனுக்கு ஆறுதல் அளிக்கிறது. அதான் ஆறுதல் அளிக்கிறது தான் கன்சோல். இதுல கண்டோல்னு ஒண்ணு இருக்கு. கண்டோல்னா கண்டனம் தெரிவிக்கிறது. கண்டனம் தெரியுது. ஐ கண்டோல்டுனாக்கா அவனுக்கு கண்டனம் தெரியுது. அப்படியே ஆப்போசிட். இது அவனுக்கு ஆறுதல் அளிக்கிறது. அந்த எஸ்ல இருந்து டிய மாத்தினீங்கன்னா ஆப்போசிட் ஆயிடும். கண்டலன்ஸ் கண்டோல் கண்டோலன்ஸ்ங்கிறது ஒருத்தவங்க இறந்து போறது. இப்ப பாருங்க ஐ கண்டோல் இருங்க, ஒரே ஒரு நிமிஷம் இருங்க. ஐ கண்டோல் கண்டம்னு அர்த்தம். கண்டம். கன்சோல் அப்படின்னா ஆறுதல் அளிக்கிறது. கண்டம் இந்த எண் வந்து இதுல சைலண்ட். கண்டம்னா கண்டனம் தெரிவிக்கிறது. கண்டோலன்ஸ் அப்படின்னு வர்றப்ப கண்டோலன்ஸ்ங்கிறது இழப்பு. இழப்பு இழப்பு. நான் இழப்புக்கு ஆறுதல் அளிக்கிறேன், கண்டோலன்ஸ்க்கு கன்சோல் பண்றேன். புரியுதுங்களா? கண்டோலன்ஸ்க்கு கன்சோல் பண்றேன். கொஞ்சம் கஷ்டமானதுதான், இதை பார்க்கலாம். ஒரு ஈஸியான ஒன்று எடுக்கலாம். இப்ப பாருங்க இது எப்படி படிப்பீங்க? கான்டெஸ்ட் இப்ப பாருங்க கான்டெஸ்ட் படிச்சா கான்டெஸ்ட்னா போட்டி. நவுன்ல வரும். ஐ contested in the contest. ஈடிய வேணா தூக்கிடுங்க. I contest in the contest. போட்டி போடுறதுக்கு வந்து போட்டியாளர். போட்டி போடுறதுக்கு வந்து கண்டெஸ்ட், போட்டிக்கு வந்து கான்டெஸ்ட். இது புரியுதுங்களா? அந்த போட்டிக்கு பேரு கான்டெஸ்ட். இந்த கண்டெஸ்ட்ங்கிறது போட்டி போடுறது. வேர்ப் எழுதிக்கங்க, இது வேர்ப். நவுன். நவுனை பேசுறப்ப கான்டெஸ்ட் படிக்கிறீங்க. கான்டென்ட் எப்படி படிக்கிறீங்க? அது மாதிரி கண்டெஸ்ட் கான்டெஸ்ட் அது வேற கான்டெக்ட்ல வர்றது. இதுல பாருங்க, இது ரொம்ப முக்கியம். கண்டெஸ்ட் ஐ கண்டெஸ்ட் இன் தி கான்டெஸ்ட் இன் தி எலெக்ஷன் அப்படிங்கிற மாதிரி போட்டியில நான் போட்டி போடுறேன், போட்டியில கலந்துக்கிறேன், போட்டியில கலந்துக்கிறேன், போட்டியில கலந்துக்கிறேன். இது போட்டி, இது போட்டியில கலந்துக்கிறது. ஐ கண்டெஸ்ட் இன் தி எலெக்ஷன் அருமையா சொல்றாங்க பாத்தீங்களா? அதை அப்படியே வச்சு ஐ கண்டெஸ்ட் இன் தி எலெக்ஷன் அப்படின்னா நான் எலெக்ஷன்ல போட்டி போடுறேன். இப்ப பாருங்க ஐ லாஸ்ட் த கான்டாக்ட், ஐ லாஸ்ட் த கான்டெஸ்ட். பாருங்க ஐ லாஸ்ட், நான் தோற்று போனேன் அந்த போட்டியில. கான்டெஸ்ட் ஐ கண்டெஸ்ட் இன் தி எலெக்ஷன் பட் ஐ லாஸ்ட் த கான்டெஸ்ட். புரியுதுங்களா? கான்டெக்ட் அந்த இடத்துல அதை அப்படிதான் போடணும். ரொம்ப முக்கியம், அதை அப்படி போடணுங்கிறது நல்லா பார்த்துக்கணும். போட்டியிடுகிறேன், போட்டியில் தோல்வியுற்றேன். ஆமா ஆமா. இப்படி பார்க்கலாமா? சுதா மேம் இதை படிங்க, எப்படி படிப்பீங்க? கான்ட்ராக்ட். இப்ப பாருங்க I signed the contract. போடலாமா? நான் அந்த உடன்பாட்டுல வந்து கையெழுத்திட்டேன்.
ஐ சைன் த கான்ட்ராக்ட். இப்ப பாருங்க, ஐ கண்ட்ராக்ட் மை ஐஸ். என்ன அர்த்தங்க? ஐ கண்ட்ராக்ட் மை பாடினே போடுங்க. எப்படி என்ன ஆகும்? என்ன என்ன சொல்ல வர? சீரமைக்கிறதாங்க சார், சீரமைக்கிறதா? இல்லையா, ஐ கண்ட்ராக்ட் மை, நீங்க வேணா நீட்ஸ், என்னுடைய தேவைகளை நான் சுருக்கிக் கொள்கிறேன். கண்ட்ராக்ட் பண்றதுன்னா குறைச்சிக்கிறது. எழுதிக்கிங்க கண்ட்ராக்ட் லெசன். ஐ சைன் கான்ட்ராக்ட், இது கண்ட்ராக்ட். கண்ட்ராக்ஷன் சொல்லுவாங்க. இது என்னங்க ஐ எல்எல் போட்டா என்னங்க சுருக்கிறீங்க? எதை சுருக்கிறீங்க? ஐ வில். அதே மாதிரி இதை கண்ட்ராக்ட் பண்றீங்க. I will contract. இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த கண்ட்ராக்ஷன். சோ சுருக்கிட்டா அதுக்கு பேரு கண்ட்ராக்ட். சுருக்கிட்டா உடன்பாடு போட்டா கான்ட்ராக்ட். சார் கான்ட்ராக்ஷன் படிக்கணுமா கண்ட்ராக்ஷன் படிக்கணுமா? கண்ட்ராக்ட். இது வந்து கண்ட்ராக்ட். நீங்க சைன் பண்றது வந்து கான்ட்ராக்ட். அது புரியுது இல்லைங்களா? நோட் பண்ணிக்கீங்க. அது கண்ட்ராக்ட்னா குறைத்துக் கொள்வது. ஆமா ஆமா. இப்ப பாருங்க, இப்படி ஒரு வார்த்தை இருக்கு, எல்லாருக்கும் தெரிஞ்சது. ரோன்னு தான் தெரியும் இல்லையா? அடிக்கடி நியூஸ் பேப்பர்ல இந்த வார்த்தை. ரவ், நோட் பண்ணிக்கீங்க. ரவ்னா ப்ராப்ளம். ரவ்னா துடுப்பு. இன்னொரு ரவ்னா அருமையா சொன்னாங்க பாருங்க, துடுப்பு போடுறது. துடுப்பு போடுறது. பாருங்க, இந்த ரவுக்கு வந்து ரோ வந்து காலம். காலத்தோட ஆப்போசிட்டா போடலாமா? ஆப்போசிட் காலமா? வரிசை. ரைட். ரோல கியூ போடலாமா? ரோ. லைன் போடலாமா? ஓகே. இந்த ரவ் வந்து ப்ராப்ளம், இந்த ரவ் வந்து பேடல். இப்ப வேற துடுப்பு. இப்ப நல்லா பாத்துங்க, இந்த ரவ் வந்து போடுங்க ஹோமோகிராஃப்ல என்ன வரும்? ரோவா வரலாம் வரிசையில, இல்ல ரவ்வா துடுப்பா வரலாம், இல்ல ப்ராப்ளமா வரலாம். ரைட். நவ் இங்க போடுங்க, ஹோமோன்னும் போடுங்க. ரவ்வுன்னா ப்ராப்ளமா? இன்னொரு ரவ் வந்து என்னங்க? துடுப்பு போடுறது. ஹோமோகிராஃபா இருக்கு, திருப்பி ஹோமோன்னுமா இருக்கா? ஒரே வார்த்தை ரவ். இதெல்லாம் நீங்க நியூஸ் பேப்பர் படிச்சீங்கன்னா அடிக்கடி இந்த வார்த்தை வந்தாலே நினைச்சுக்கணும். பொலிட்டிக்கல் ரவ் அப்படிம்பாங்க. பொலிட்டிக்கல் ப்ராப்ளம், பொலிட்டிக்கல் இஷ்யூ. இப்ப அடுத்த 2-3 மாசத்துல அடிக்கடி வரப்போகுது. மாத்தி பேசிக்கிட்டே இருக்க போறாங்க. இவங்க எதை பேசுவாங்க, அவங்க அதை பேச போறாங்க. ஏகப்பட்ட ரவ் இருக்கும். டெய்லி ஹிந்து பேப்பர்ல, இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல, டைம்ஸ் ஆஃப் இந்தியால நீங்க பார்க்க போறீங்க. ஹெட்டிங்லயே இருக்கும். ஹெட்லைன்ஸை பார்த்தாலே போதும், நம்ம இங்கிலீஷ் கத்துக்கலாம். எல்லா டைப் இதுவும் வந்துடும். ஆல்ரைட், இதை குயிக்காக முடிச்சிடுவோம். இது வந்து ஒரு பெரிய டாபிக் இது. இருந்தாலும் நம்ம வந்து கொஞ்சம் சீக்கிரமா முடிக்கலாம் அப்படின்னு பாக்குறோம். பட் we will do this. All right. hair எப்படி எழுதுவீங்க? AIR. இந்த பாருங்க முடி, இந்த பாருங்க முயல். ரெண்டுத்தையும் உள்ளாதான் படிக்கும். கொடுங்க அனிமல், பார்ட் ஆஃப் த பாடி. ஸோ இது வந்து நீங்க அப்படியே நோட் பண்ணிக்கலாம். மிஸ்ட் MISSCD. நோட் பண்ணீங்க, எழுதிக்கீங்க. மிஸ்ட்னா ஃபாக். ஃபாக்னு போட்டுக்கலாம், கட்டாயமா போட்டுக்கலாம். சோல், SOUL. ஆன்மா. சோல் நல்லா பாத்தீங்க. சோல்னா ஆன்மா, இந்த ஸ்பிரிட்னு எழுதிக்கலாம்.
ஸ்பிரிட். சோல். இந்த சோல் வந்து என்னங்க? ஷூக்கெல்லாம் போடுறாங்களே அதுங்களா சார்? அந்த சோல் தான். அந்த சோலுக்கு 2 மீனிங் இருக்கு. அது அருமையா கொண்டு வந்தாங்க. சோல், இன்னொரு சோல். சோல்னாக்கா சோல்னா தனி, இண்டிவிஜுவல் தனி, அலோன், ஒன்லி ஒன். இந்த சோல் வந்து அவுட்டர் லேயர் சோல், வெளியில உள்ளது அவுட்டர் லேயர். இன்னொரு சோல் வந்து ஒன். வா, இங்க பாருங்க, இங்க ஹோமோஃபோனா இருக்கு. நல்லா பாத்துங்க, ஹோமோஃபோனா இருக்கு. ஹோமோனிம். இங்க வந்து ஹோமோனிமா மாறுது பாருங்க. அது அப்படியே பாருங்க. அதுக்குள்ள வந்து இருக்கு பாருங்க. நீங்க அதை நோட் பண்ணிக்கீங்க. பிளேன். PLAY. கெயின். பிளேன் இப்ப இருக்கு இல்லையா? இத பிளைன் PAIN. ஒன்னா தான் படிப்பாங்க. Plane. ரெண்டுமே பிளைன். பிளைன்னா ஒண்ணு ஃபிளைட், இன்னொன்னு பிளைன் வந்து சிம்பிள். நோட் பண்ணிக்கோங்க, சிம்பிள். உங்களுக்கு ரெண்டு வார்த்தை தெரியும். பிளைனா உங்க வெள்ளைக்காரங்க பேசுறப்ப எப்படி அவங்க ஆங்கிலேயர்கள் பேசுவாங்க? பிளைன், ரெண்டுத்தையும் பிளைன்ல தான் உச்சரிப்பாங்க. ஒரே மாதிரி உச்சரிப்பாங்க ரெண்டுத்தையும். ஐடில் இதையும் நம்ம இது ஐடல் இதையும் ரெண்டுத்தையும் ஐடில் தான் சொல்லணும். இந்த ஐடில் வந்து என்னங்க? ஸ்டாச்சு. ரைட். இந்த ஐடில் வந்து என்னங்க? லேசியா இருக்கிறது ஐடில். இதுல வந்து என்னோட ஐடில் வந்து ஸ்டாச்சு வந்து ரோல் மாடல்னு சொல்லணும். ஐடில். ஆனா ரெண்டுத்தையும் பிரின்சிபல் படிக்கிறீங்க பாத்தீங்களா? பிரின்சிபல் அது மாதிரி ஐடில்னு படிக்கணும். வீக்கா முடிச்சல ஒரு 2-3 மினிட்ஸ் எடுத்துக்கலாம், முடிச்சிடலாம். இதை ஸ்டார் STAR மாடிப்படி ஸ்டெப்ஸ் எழுதிக்கிங்க. ஸ்டேர்கேஸ் வர்றது அதே தான் முறைச்சு பார்க்கறது. ரொம்ப ஸ்டாரிங் அட் மீன்னாக்கா முறைச்சு பார்க்கறது. ஆனா ரெண்டுத்தையும் ஒன்னா தான் சொல்லுவாங்க. அடிக்கடி யூஸ் பண்ற வார்த்தைகள் அது. ஹீல். ஹீல்னா குணப்படுத்துறது. பாதம். சொல்லுங்க. குணப்படுத்துதல். ஹீல்னா இன்னொன்னு என்ன இருக்கு? சொல்லுங்க, இன்னொரு வாட்டி சொல்லுங்க. சார் HIL சார். மலைக்கு நம்ம போலங்க ஹீல்ஸ். இல்ல புரியல, எனக்கு புரியல. ஸ்பெல்லிங் சொல்லுங்க கரெக்ட்டா. சார் HILL. ஹில். அது அதுல வராது. ஹில் மலை. அதுல வராது. அது வர செல். SEL. இங்க பாருங்க, செல் தான். இந்த செல்லுக்கு என்னங்க மீனிங்? இந்த செல் பாடியில இருக்கிற செல்ஸ். பேட்டரி செல் போடலாமா? பேட்டரி செல். இன்னொரு செல் என்னங்க? செல்ல அடைச்சிட்டாங்கன்னாக்கா பிரிசன்ல அடைச்சிட்டாங்க. பாருங்க, நல்லா பாருங்க. செல்ல போட்டாங்கன்னு சிறை. இன்னொரு செல் ஒன் செல் அனிமல். உடம்புல இருக்கிற செல்ஸ்ங்களா சார்? அவ்வளவுதான் அந்த செல். பாருங்க, செல்லுக்கு எத்தனை மீனிங் இருக்கு? அந்த செல்லு தான் இது எல்லாமே ஹோமோனிம். பட் இது ஹோமோஃபோன். பாத்தீங்களா? அதுக்குள்ள ஒண்ணு இதுக்குள்ள ஒண்ணு. பாத்தீங்களா? நோட் பண்ணிக்கங்க. 9:30 ஆயிடுச்சு. இன்னும் ஒண்ணு மட்டும் பண்ணிக்கலாம். முக்கியமான ஒண்ணு, அது வந்து பண்ணாம விடக்கூடாது. ஓகே. பி. இதையும் பி தான். இதுவும் பி தான்.
ஸோ இது பாருங்க 2 பி இரு பி 2 தேனி வச்சவங்க இதுவும் 2 தான், இதுவும் 2 தான். கு அப்படியே குயிக்கா நோட் பண்ணிக்க, அது எல்லாமே ஒண்ணுதான். ஆமா ஆமா ஆமா. இப்ப பொதுவா அந்த மாதிரி உள்ளதை வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். சிலது பை பை DUY DY டிஒய் DI DI means sir? சொல்லுங்க. DI PI means sir. பி ஐனா பிஐ அப்படின்னா என்னங்க சார்? பைனா 2 பைனா 2 bilateral பைனா 2 பை பை பைசைக்கிள் 2 பை வந்து 2 நார்மலா எல்லாம் யூஸ் பண்றது பைசைக்கிள். அருமையா சொன்னார் பாருங்க. இது வந்து இந்த ஹோமோனிம் ஹோமோஃபோன் ஹோமோகிராஃப் இருக்கு இல்லையா, ஹோமோனிம் நம்ம அதுல இன்னும் கொஞ்சம் கவர் பண்றது இருக்கு. இது நம்ம 1 மணி நேரத்துல முடிக்கிற டாபிக் இல்லை. பட் வந்து கொஞ்சம் பொறுமையா நார்மல் பிளேஸ்ல தான் போகணும். நோட் பண்ணிக்கிங்க. நாளைக்கு ஃப்ரைடே, நாளைக்கு கிளாஸ் இருக்கும். எனக்கு நாளைக்கு மறுநாள் ஈவினிங் தான் இது இருக்கு. அதனால நாளைக்கு கிளாஸ் வச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. வில் மீட் டுமாரோ. ஐ வில் சென்ட் த வீடியோ ஆல்சோ, வீடியோ லிங்க். இல்லை கோர்ஸ் இந்த இதுவும் அனுப்புகிறேன். Saturday 9:30 ஆச்சு. தேங்க்யூ வெரி மச். வில் மீட் டுமாரோ. தேங்க்யூ. தேங்க்யூ சார். Thank you. Thank you.